போலீஸ் சின்னத்துரை. சிறுகதை. ஆசிரியர் துரோணன் அவர்கள். போலீஸ் சின்னத்துரையின் நெஞ்சு பீதியுடன் பதைபதைத்து கொண்டிருந்தது. அந்த நார் சந்தியின் நடுவில் 1103 சின்னத்துரை தன்னந்தனியாக நின்றான். டிராஃபிக் நிலவரத்தை அவனால் சமாளிக்க முடியவில்லை. எப்போதுமே அந்த பிரதேசம் அதிக நடமாட்டம் உள்ளதுதான். அதிலும் பொங்கல் பண்டிகை என்றால் போக்குவரவுகளுக்கு குறைச்சல் ஏது. அவனது பின்புறத்தில் அரிசி மூட்டைகளுடன் வந்து கொண்டு இருந்த லாரி இடைவிடாமல் அலறிக்கொண்டு இருந்தது. எதிர் திசையிலும் பக்கங்களிலுமாக 3 பிளஷர் கார்களின் சத்தங்கள் ஊளையிடுவது போல இருந்தன. அதைத் தொடர்ந்து பட்டிக்காட்டு கரும்பு வண்டிகளில் 2ம் தெருவின் முழு தோற்றத்தையும் மறைத்தபடியாக வந்து கொண்டு இருந்த வைக்கோல் வண்டியும் சின்னத்துரையின் மூளைக்கு கடுமையான வேலையை கொடுத்தன. இவ்வளவுக்கும் நடுவிலே நாளிக்கொரு நடையுடன் தெருவை நடந்து கொண்டிருந்த ஒரு நொண்டி பிச்சைக்காரன் வேறு. இத்தகைய நிலைமைகள் யாவற்றையும் அவன் கனப்பொழுதுக்குள்ளாகவே சமாளித்தாக வேண்டும். அவனது மேல் அதிகாரியான டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் வேறு மோட்டார் சைக்கிளில் அடிக்கடி ரோந்து வந்த வண்ணம் இருந்தார். சின்னத்துரையின் விழிகள் தத்தளித்தன. ஊது குழலை விடாமல் ஊதியபடியே இடது கையில் இருந்த அபாய அறிவிப்பு பலகையை 3 புறங்களிலும் காட்டி செய்கை செய்தான். மற்றொரு கையினால் தன் சமீபமாக சென்று கொண்டு இருந்த பிச்சைக்காரனை நெட்டி தள்ளினான். அடுத்த கணம் பிச்சைக்காரன் உளறிய வண்ணம் தெருவின் ஓரத்தை அடைந்து விட்டான். பக்கத்து புறங்களில் இருந்த கார்களும் வண்டிகளும் தெய்வாதீனமாகவே எந்தவித ஆபத்துக்களையும் நிகழ்த்தாமல் கடந்துவிட்டன. ஆனால் எதிர்பாராத ஒரு புது சம்பவம் நிகழ்ந்தது. இடுப்பில் கூடையுடன் வேடிக்கை பார்த்த வண்ணம் வந்து கொண்டு இருந்த இளம் பெண்ணின் நிலை சற்று வேடிக்கையான காட்சியாகவே முடிந்தது. சின்னத்துரையின் கை வீச்சினால் அவளது இடுப்பில் இருந்த கூடை அந்தரத்தில் பறந்து அதில் இருந்த உருளைக்கிழங்குகளும் சில்லறை நாணயங்களும் நாலா புறங்களிலும் சிதறின. அவள் ஹோவென்று கூச்சலிட்டபடியே சாலையின் ஓரத்துக்கு சென்று விட்டாள். ஆனால் கீழே சிதறுண்ட கிழங்குகள் எல்லாம் வண்டி கார்களின் சக்கரங்களுக்கும் சாலை ஓரத்து சாக்கடைகளுக்கும் இரையாகிவிட்டன. இரண்டொரு பாதசாரிகளோ சற்றே அனுதாபத்துடன் சென்று அந்த கூடையையும் இறைந்து கிடந்த சில நாணயங்களையும் பொறுக்கி கொண்டு அவளிடம் சேர்ப்பித்தனர். அந்த பெண் கைகளால் முகத்தை மூடிய வண்ணம் விசித்து கொண்டே இருந்தாள். அவள் சமீபம் இருந்த ஒரு வழிபோக்கனோ அவளது அஜாக்கிரதையான செயல் குறித்து கண்டித்து கொண்டு இருந்தான். ஆனால் சின்னத்துரையின் இளகிய உள்ளத்துக்கு அந்த பெண்ணின் கஷ்டங்களுக்கு தானே குற்றவாளி என தோன்றி கொண்டு இருந்தது. பாவம், சின்னத்துரையின் மனோபாவத்தை பொறுத்தவரையிலும் அவன் இந்த இலாக்காவுக்கே அருகதையற்றவன். வாட்டசாட்டமான உடலும் லட்சணமான முகமும் இரக்கமான உள்ளமும் கொண்டு இருந்த அவன் ஒரு கோழை. இயற்கையாக சங்கோஜ குணமும் அவனுக்கு உண்டு. சின்னத்துரை நாலா புறங்களையும் நோக்கினான். நல்ல வேளையாக அவனை எதிர்ப்பட்ட வண்டிகள் ஒரு திக்கிலும் இல்லையாகவே சாலையின் ஓரத்துக்கு வந்து அந்த பெண்ணை அணுகினான். அவனுக்கு என்ன பேசுவது என்றே புரியவில்லை. ஆனால் அவள் விசித்தபடியே கூறிய சில செய்திகளை கேட்டதும் அவன் உள்ளம் எல்லை மீறிய அனுதாபத்தை அடைந்து விட்டது. அந்த பெண் ஒரு ஊழியக்காரி. அவளது எஜமானி அம்மாளின் உத்தரவுப்படி அவள் கடை தெருவிலிருந்து ஒரு வீசை உருளைக்கிழங்கும் மீதமுள்ள 1.25 ரூபாயை எடுத்துக்கொண்டு திரும்பிக் கொண்டு இருந்தாள். இந்த எதிர்பாராத சம்பவத்தினால் அவளுக்கு 2 ரூபாய் நஷ்டமானதுடன் அவளது எஜமானி அம்மாளின் கொடூரங்களுக்கும் அல்லவா ஆளாகிவிட்டாள். இந்த செய்திகளினால் சின்னத்துரையின் மனதில் துக்கம் மேலிட்டது. சோதனை போல 2 தினங்களாகவே அவனிடம் காலனா கூட இல்லை. ஒரு ஒதுக்குப்புறத்திலிருந்த வெற்றிலைப்பாக்கு கடையை நோக்கி நடந்தான் சின்னத்துரை. அதில் இருந்த முதலாளி அவனையும் அந்த பெண்ணையும் வெகு நாளியாகவே முறைத்து பார்த்து கொண்டிருந்தான். சின்னத்துரை சற்றும் கலங்கமின்றி அவனை அணுகி தன் குறையை தெரிவித்து தனக்கு 2 ரூபாய் கடனாக வேண்டும் எனவும் மறுதினமே திருப்பி தந்து விடுவதாகவும் கோரினான். கடைக்காரன் அவனை ஒரு தரம் ஏற இறங்க நோட்டமிட்டபடியே பெட்டியில் இருந்து 2 ரூபாய்களை எடுத்து கொடுத்தான். அடுத்த கணம் அவனுக்கு மகிழ்ச்சியின் போதையினால் உள்ளம் துள்ளி குதித்தது. கடைக்காரனுக்கு நன்றி தெரிவித்தபடியே பரபரப்புடன் சாலையோரத்துக்கு வந்து பணத்தை அவளிடம் நீட்டினான்.
அந்த பெண்ணின் விழிகளில் இருந்த கண்ணீர் மாயமாக மறைந்தது. அவள் நன்றி மிகுந்த பார்வையை அவன் மீது செலுத்திய வண்ணம் பணத்தை வாங்கி கொண்டாள். அதன் பின்னர் அந்த பெண் வெகு தூரம் சென்று மறையும் வரையிலும் சின்னத்துரையின் பார்வை அதே திசையில் லயித்திருந்தது. 3 தினங்களாகிவிட்டன. அந்த ஒரு நாள் டியூட்டிக்கு பின்னர் சின்னத்துரைக்கு டிராஃபிக் வேலையே நேரவில்லை. வழக்கம் போல ஸ்டேஷன் பாரா வேலையிலேயே அவனை அமர்த்தியிருந்தனர். அன்றைய தினத்துக்கு பிறகு சின்னத்துரையின் மனதிலே ஒரு புது அத்தியாயம் துவங்கியிருந்தது. அந்த ஒரு நாள் வேலையின் பயங்கரத்தினால் அவனுக்கு தன் இலாகாவின் மீதே வெறுப்பு கூட தோன்றிற்று. அந்த பெண்ணோ? செந்தாமரையின் இதழ்கள் போன்ற அவளது முகத்தை அவனால் மறக்கவே முடியவில்லை. அந்த முச்சந்தி கன்னியின் மோகன உருவம் இரவு பகல் பேதங்கள் இன்றி அவன் இதயத்தில் முடிவுறாத கோட்டைகளை நிர்மாணித்து கொண்டு இருந்தது. அவளுடைய பெயரையும் இருப்பிடத்தையும் அறிந்து கொள்ளாமல் வந்துவிட்ட தன்னுடைய சங்கோஜ தன்மை குறித்து அவனுக்கு ஏக்கமும் மேலிட்டது. சின்னத்துரை இந்த உலகுக்கே ஒரு தனி கட்டை. ஏறக்குறைய 25 வயதை அடைந்து இருந்த அவன் 2 வருஷங்களுக்கு முன்பே குடும்பஸ்தனாகி பிள்ளை குட்டிக்காரனாகவும் கூட ஆகியிருப்பான். ஆனால் தன்னுடன் உள்ள மற்ற சகாக்களின் குடும்ப நிலையையும் அவர்களின் பொறுப்புகளையும் பார்த்த பின்னர் அவனுக்கு கல்யாணம் செய்து கொள்வதில் உள்ள பயங்கரமான எண்ணங்களை மேலோங்கி இருந்தன. கடந்த 3 தினங்களாக இத்தகைய பயங்கர காட்சிகளெல்லாம் கூட அவன் இருதயத்தை விட்டு எங்கேயோ ஓடிவிட்டன. சின்னத்துரையின் சிந்தனைகளுக்கு திடீரென்று ஒரு தடை ஏற்பட்டது. 2ஆம் முறையாக அவனது பெயரை சொல்லி கூப்பிட்ட இன்ஸ்பெக்டரின் குரல் அவனுக்கு அதிசயத்தையும் அதிர்ச்சியையும் அளித்தன. சார் என்ற குரலை விடுத்தபடியே அவன் பரபரப்புடன் இன்ஸ்பெக்டரின் எதிரில் வந்து நின்று ஒரு சல்யூட் கொடுத்தான். இன்ஸ்பெக்டர் ஒய்யாரத்துடன் ஈசி சேரிலே சாய்ந்த வண்ணம் புகை அருந்தி கொண்டு இருந்தார். இன்ஸ்பெக்டர் தம் வாயில் இருந்த புகையை ரசிப்புடன் வெளியாக்கியபடியே, ஏன்பா நீ இன்னும் கண்ணாலமே செய்து கொள்ளவில்லையாமே என்றார். இந்த கேள்வியினால் சின்னத்துரையின் உடல் சற்றே அதிர்ச்சியுற்றது. அவன் தன் கையினால் பற்களை மூடியவாறு தலை அசைத்தான். இன்னைக்குத்தான் 1103 சொன்னான். என்று கூறிக்கொண்டே அவர் அவனை ஒரு தரம் ஏற இறங்க நோக்கினார். உடுப்புக்குள் இருந்த சின்னத்துரையின் உடலோ வியர்த்து கொட்டியது. மேலும் தொடர்ந்து அவர், ஏன்பா அப்படின்னா இந்த அலவன்ஸு கிலவன்ஸு இந்த வம்பு எல்லாம் உனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லு என்றார் ஹாஸ்யமான குரலுடன். சின்னத்துரை சற்றே திடுக்குற்றான். அப்படின்னா என்றான் அவனையும் அறியாமல். இன்ஸ்பெக்டர் வாய் விட்டு நகைத்தார். புள்ளைக்குட்டியோட சம்சாரியா இருக்கிறவனுக்கு தானப்பா செலவெல்லாம் ஜாஸ்தி. இவ்வாறு அவர் முடிக்கவும் சின்னத்துரையும் அசட்டு விழிகளுடன் லேசாக நகைத்தான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு ஏழை பொண்ணு ஒன்று இருக்குது, உனக்கு ரொம்ப பொருத்தம் தான் அது. இப்பொழுதாவது கண்ணாலம் பண்ணிக்கிறியா? சின்னத்துரை எக்கச்சக்கமாக மாட்டிக்கொண்டான். இதற்கு என்ன பதில் சொல்லுவது என்றே அவனுக்கு புரியவில்லை. என்ன யோசிக்கிறப்பா? சின்னத்துரையின் உள்ளத்திலே அப்பொழுது தோன்றிய அந்த முச்சந்தி பெண்ணின் உருவம் கலகலவென்று நகைத்தது. சரியான பதிலை கொடுக்க வகையின்றி அவனது நாவும் முரண் செய்தது. என்ன, வேறு ஏதாவது என்று கூறியபடியாக இன்ஸ்பெக்டர் தன் விழிகளின் மூலமே பாக்கி வார்த்தைகளை முடித்தார். அடுத்த கணம் சின்னத்துரையின் மூளை ஒரு தரம் சுழற்சியுற்றது. அது உடனே தகுந்த பதிலையும் தயாரித்து விட்டது. ஆமாங்க, எங்கள் மாமனுக்கு ஒரே மகள் இருக்குதுங்க. அவர் அதை என்று அரைகுறையாக கூறினான். இன்ஸ்பெக்டர் லேசாக நகைத்தார். சபாஷ் சபாஷ், அப்படி சொல்லு விஷயத்தை என்றார். பாவம், இந்த கேள்வியுடனேயே அவர் அவனை விட்டிருக்கக்கூடாதா? உங்கள் மாமன் வகைராவெல்லாம் எந்த ஊரில் இருக்காங்க என்று அடுத்த தாக்குதலையும் அவன் மீது பிரயோகப்படுத்தினார். சின்னத்துரை சற்றே பிரமித்து போனான். எப்பொழுதோ அத்தையின் வீட்டிலிருந்து 2ஆம் வகுப்பு வரையிலும் படித்து கொண்டிருந்த ஓமாம் புலியூர் அவனது ஞாபகத்துக்கு வரவும் அவன் அதையே கூறிவிட்டு ஒரு முறை இருமிக்கொண்டான். அப்படின்னா சீக்கிரமே முடிச்சுடுப்பா, நானும் இந்த ஊரை விட்டு மாற்றலாகி போகிறதுக்குள்ளேயே முடிச்சிடுறியா என்றார் மகிழ்ச்சி மிகுந்த உரத்த குரலுடன்.
இத்தகைய முத்தாய்ப்புக்கு பின்னர்தான் சின்னத்துரையின் கால்கள் நிலைத்து நின்றன. சற்று நேரத்துக்கெல்லாம் இன்ஸ்பெக்டர் எழுந்து ஸ்டேஷன் விஷயமான சில செய்திகளை கூறிவிட்டு வெளியில் சென்று விட்டார். அன்று காலை எழுந்திருக்கும் பொழுதே உற்சாகத்துடன் தான் இருந்தான் சின்னத்துரை. முதல் நாள் வாங்கியிருந்த சம்பளத்தில் மீதம் இருந்த 30 ரூபாயும் அவனது சட்டை பையில் இருந்தது. பரபரப்புடன் முகம் கழுவிக்கொண்டு தெருப்புறம் வந்தான். முதலில் எந்த இடம் போவது என்பதே அவனுக்கு பிடிபடவில்லை. காய்கறி சந்தைக்குள் நுழைந்துவிட்டு அந்த நார் சந்திக்கும் போகலாம் என்ற எண்ணத்துடன் வேகமாக நடந்தான். அன்றுதான் அவனது காதல் தெய்வத்துக்கும் இரக்கம் தோன்றிற்று போலும். சந்தைக்குள் இருந்த ஒரு கடையின் எதிரிலே கையில் உள்ள பை சுமையுடன் நின்று கொண்டு இருந்தாள். அவன் பரபரப்புடன் கூட்டங்களை விலக்கி கொண்டு அவளை சமீபித்தான். அந்த பெண் ஒரு கணம் அதிர்ச்சியுற்றாள். அடுத்த கணம் அவளது முகம் சூரியனை கண்ட தாமரையாகிவிட்டது. அப்பாடி, ஒரு வழியா துருவ நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சிட்டேன் என்றான் சின்னத்துரை. அவள் நாணத்துடன் நாலா புறங்களிலும் தன் பார்வையை வீசினாள். சிறிது நேரம் சம்பாஷணையின் துவக்கத்துக்காக அவர்கள் இருவருமே போராடினர். அன்னைக்கு நீங்க செய்த உபகாரத்தை நான் மறக்கவே மாட்டேனுங்க என்றாள் அந்த பெண். அவள் முகத்திலும் நாணமும் எல்லையற்ற மகிழ்ச்சியும் கூத்தாடி கொண்டு இருந்தன. சின்னத்துரைக்கும் அப்பொழுதுதான் சற்றே துணிவே ஏற்பட்டது. எந்த உபகாரம் என்றான் தன் புருவங்களை நெறித்தபடி. அதுதான், அந்த கடைக்காரனை கேட்டு 2 ரூபாய் வாங்கி கொடுக்கலீங்களா, அதை சொன்னேன். ஓ, அதுவா என்று அஸ்ரத்தையாகவே கூறிவிட்டு லேசாக நகைத்தான் சின்னத்துரை. அடுத்த கணமே, ஆமாம், அதுக்கு எனக்கு என்ன பதில் உபகாரம் செய்ய போற என்றான் பளிச்சென்று. இந்த கேள்வி அவளது இதயத்தில் சுரீர் என்று தைத்தது போல இருந்தது. அவள் சட்டென்று தலை குனிந்த வண்ணம் தம் கால்களால் நிலத்தை கீறிக்கொண்டு இருந்தாள். பின்னர், இந்த அனாதையால் உங்களுக்கு என்னங்க உதவி செய்ய முடியும் என்றாள். சின்னத்துரையின் உள்ளம் சற்றே வருத்தமுற்றது. மேற்கொண்டு ஏதாவது ஒரு கேள்வியின் மூலமாக அவளை சோதனை செய்ய அவன் மனம் இடம் தரவில்லை. சரிவா போகலாம், அந்த பணத்தை கூட நானும் இன்னைக்குத்தான் கடைக்காரன்கிட்ட கொடுக்க போறேன் என்று கூறிக்கொண்டே தன் சட்டை பையில் இருந்த கரன்சி நோட்டுகளை பெருமையுடன் வெளியிலே இழுத்தான். அந்த பெண் பரபரப்புடன் நகைத்தாள். ஐயையோ, அந்த கடைக்காரனுக்கு நீங்க கொடுத்துடாதீங்க. இவ்வாறு கூறியபடியே அவள் மீண்டும் நகைத்தாள். சின்னத்துரை மீண்டும் தன் புருவங்களை நெறித்தபடி ஏன் என்றான். நீங்கள் தான் கொடுத்துட்டீங்களே என்றாள். நான் கொடுத்துட்டேனா என்றான் பரபரப்புடன் சின்னத்துரை. ஆமா, நீங்க தான். அந்த பெண்ணின் கருநீல விழிகள் சின்னத்துரையின் முகத்தையும் இருதயத்தையும் ஊன்றி துளாவின. நீ என்ன சொல்றம்மா? அவனது குரலில் செல்லமும் வாஞ்சையும் பிரதிபலித்தன. போன வாரம் நீங்க கொடுத்ததா சொல்லி நானே தாங்க அவன் மூஞ்சியில கொண்டு போய் எரிஞ்சேன். ஏன் அப்படி? அவன் உடல் புல்லரித்தது. ஏன் அப்படியா? தெருவில் போகிற பெண்களை எல்லாம் அக்கா தங்கச்சியாகவே அவன் நினைக்கலைங்க. இத்தகைய பதிலினால் சின்னத்துரையின் ஆண்மை உணர்ச்சி எல்லை மீறி பரபரப்படைந்தது. என்னது என்னது என்றான். நான் மறுநாள் அந்த பக்கம் போகும் பொழுது அவன் என்னை கூப்பிட்டு அந்த 2 ரூபாயும் எனக்காகத்தான் இறக்கப்பட்டு கொடுத்ததாக சொன்னான். நான் மறுநாளை எங்கள் எஜமானியை கெஞ்சி கேட்டு வாங்கியாந்து எரிஞ்சிட்டேனுங்க. அவளது வார்த்தைகள் கபடமின்றி வெளியாயின. சின்னத்துரை ஒரு தரம் தன் பற்களை நெறித்து கொண்டான். பின்னர் சாந்தமான முகத்துடன், அது போகட்டும், நீ என்னை பற்றி என்ன நினைக்கிற? என்னையும் அந்த கடைக்காரனைப் போலவே தானே என்றான் தடுமாறிய குரலுடன். அடுத்த கணம் அவள் தன் தலையை குனிந்து கொண்டாள். உங்களை பற்றி நான் என்னங்க நினைக்கிறது? நான் ஒரு அனாதை. ஏதோ 5-6 வருஷமாக சோறு போட்டு காப்பாற்றினது போதும்னு ஒரு கிழவனோ இல்லை அனாதையோ பார்த்து எங்கள் எஜமானி அம்மா என்னை கண்ணாலமும் கட்டி கொடுத்துடுவாங்க. நீங்கள் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க. நான் எதுனாச்சும் நினச்சிப்பிட்டா நடந்துடுங்களா என்று கூறியபடியே ஒரு பெருமூச்சை விடுத்தாள். சின்னத்துரையின் முகத்திலிருந்து 1000 எண்ணங்கள் வெளியாக துடித்தன. ஆனால் ஒரு வார்த்தை கூட வெளிவர மறுத்தன. இந்த ரசமான கட்டத்தில்தான் சின்னத்துரைக்கு சோதனையும் ஏற்பட்டது. அவனது பின்புறத்தில் பலத்த ஓசையுடன் வந்து கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள்
அவனது நிலையை குலைத்துவிட்டது. அடுத்த இமை பொழுதுக்குள்ளாகவே அவர்கள் பிரிந்தனர். சின்னத்துரை எதிர் திசையை நோக்கினான். மோட்டார் சைக்கிளை செலுத்திய வண்ணம் வந்து கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் அவனை சமீபித்து அவனது வணக்கத்துக்கு பதிலும் தெரிவித்தபடி சென்று விட்டார். பாவம், அந்த இமை பொழுது சம்பவம் அவனுக்கு பெரும் ஏமாற்றத்தை அளித்துவிட்டது. மீண்டும் 2 தினங்கள் வேகமாக சென்றுவிட்டன. அன்று இன்ஸ்பெக்டரின் வீட்டு கூடத்திலே பலமான விவாதங்களும் அதை ஒட்டிய ஸ்ருங்கார ரசமும் நிகழ்ந்து கொண்டு இருந்தது. போலீஸ் இலாக்காவின் கெடுபிடிகளையும் தடை உத்தரவுகளையும் தன் மனைவியிடமும் அமுல்படுத்த முடியாமல் திணறிக் கொண்டு இருந்தார் இன்ஸ்பெக்டர் துரை. ரேலிபுரத்தின் நடைபாதையில் பீதியுடன் சின்னத்துரை 3 தினங்களுக்கு ரஜா பெறுவதற்காக கையில் மனுவுடன் வந்திருந்தான். சற்று நேரம் யோசித்தபடியே நின்றுவிட்டு சார் என்ற குரலை விடுத்தான். இன்ஸ்பெக்டர் தன் பார்வையை வெளிப்புறம் செலுத்தியவாறு யாரது என்று கேட்டார் உன்னிப்புடன். சின்னத்துரை உட்புறம் தலையை நீட்டினான். ஓஹோ, 1103யா? என்னப்பா விசேஷம் என்றார் சற்றே மெடுக்குடன். சின்னத்துரை அவரது சமீபமாக வந்து ஒரு சல்யூட்டை கொடுத்துவிட்டு கையில் இருந்த மனுவை அடக்கமாக அவரிடம் நீட்டினான். அவர் அதை வாங்கி பார்த்துவிட்டு, ஓ, இவ்வளோதானா? நான் உனக்குத்தான் கல்யாணமாக்கும்னுல நினச்சேன் என்று சற்றே ஹாஸ்யத்துடன் கூறிவிட்டு தன் மனைவியின் பக்கமாக திரும்பி, இவனை கூடத்தான் நம்ம வீட்டு அபிராமி விஷயமா கேட்டேன். இவன் மாமன் மகளைத்தான் கட்டிக்க போறானாம் என்றார். சின்னத்துரை அசட்டு களையுடன் தலையை சொரிந்தவாறே தன் பற்கள் முழுமையையும் வெளியாக்கினான். என்ன இருந்தாலும் உறவு முறையை விட்டுவிடுவாங்களா என்று பதில் கூறியபடியே இன்ஸ்பெக்டரின் மனைவி அவனை கூர்ந்து நோக்கினாள். அதெல்லாம் பல பல விஷயமும் இருக்கும். இவ்வாறு கண்களை சிமிட்டியபடியே கூறிவிட்டு சின்னத்துரையை நோக்கி புன்னகை புரிந்தார் இன்ஸ்பெக்டர். அதன் பின்னர் அவர் அவனது மனுவை மேஜையின் மீது வைத்துவிட்டு, என்னப்பா 1103, பக்கத்து ஷெட்டில் என் மோட்டார் சைக்கிள் இருக்குது, அதில் பெட்ரோல் இருக்குதான்னு பார்த்துவிட்டு வாயேன் என்றார் கனிவான முகத்துடன். அவன் பரபரப்புடன் புழக்கடை புறமாக ஷெட்டை நோக்கி நடந்தான். அடுத்த நிமிஷமே அவன் தன் அலுவலை மறக்கும்படியான சம்பவம் நிகழ்ந்தது. புழக்கடை புறத்தில் இருந்த மாட்டு தொழுவத்தில் பசுவுக்கு மஞ்சள் தீட்டியபடி நின்று கொண்டு இருந்தாள் அவனது காதல் கண்ணி. அவள் திடுக்குற்றாளானால் அடுத்த கணமே அவளது விழிகளில் பிரமிப்பும் மகிழ்ச்சியும் சேர்ந்து உறவாடின. சின்னத்துரை தன் கண்களை கசக்கி விட்டு கொண்டபடியாக அவளை நோக்கி ஓடினான். கன பொழுதுக்குள்ளாகவே அவன் யாவற்றையும் ஊகித்து அறிந்து விட்டான். சின்னத்துரையின் இதய துடிப்பு அவனது மனோவேகத்துடன் போட்டியிடுவது போல இருந்தது. சில நிமிஷங்களுக்குள்ளாகவே அவன் என்ன பேசினான், எப்படி விவரித்தான் என்பதையெல்லாம் கூட அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அவளது பெயரையும் இருப்பிடத்தையும் அறிய முடியாதபடி நிகழ்ந்த சம்பவங்களின் மீது அப்பொழுது பழி தீர்த்து கொண்டான். முடிவாக அவன் தனது இன்ஸ்பெக்டரே அபிராமியை கல்யாணம் செய்து கொடுப்பதை பிரஸ்தாபித்ததையும் தான் கூறிய பதில்களையும் ஒன்றுவிடாமல் கூறிவிட்டான். அவனது காதல் இதயம் அப்பொழுது அவனுக்கு மற்றற்ற தைரியத்தை கொடுத்து விட்டது. பின்புறத்திலிருந்து எழுந்த ஏளனமான நகைப்பின் ஒலிகளை கேட்டு அவர்கள் இருவருமே திடுக்குட்டு திரும்பினர். என்னப்பா 1103, இந்த பெண்ணைத்தானே ஓமாம் புலியூரில் இருக்கிறவங்க மாமன் மகள்னு சொன்ன? அட, எனக்கு எல்லாம் தெரியும்பா. இவ்வாறு கூறிவிட்டு மீண்டும் ஆரவாரத்துடன் நகைத்தார் இன்ஸ்பெக்டர். அவரது பக்கத்தில் இருந்த மனைவியின் பரிகாச குரலும் அத்துடன் இணைந்து கொண்டது. ஒரே மின்னல் வேகத்துக்குள் அந்த அடிமை பெண் சிட்டாக பறந்து விட்டாள். வெட்கமும் பரிதாபமும் பிரதிபலிக்க நிலை தடுமாறிய கள்ளன் போல நின்றான் 1103 சின்னத்துரை. அன்பானவர்களே, துரோணன் அவர்கள் எழுதிய போலீஸ் சின்னத்துரை சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.